பார்த்திங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கருவை முட்டை வச்சு ஒரு சூப்பரான முட்டை ஃப்ரை ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த முட்டை ஃப்ரை பார்த்திங்கன்னா சாதம் சப்பாத்தி கூடையெல்லாம் சைடு வச்சா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரே மாதிரி இல்லாமல் புதுவித சுவையில் ரொம்ப ஈஸியாக இந்த முட்டை ஃப்ரை எப்படி செய்யணும் நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே பார்க்க மாட்டேன். இது வரைக்கும் நீங்கள் அமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு 6 முட்டை வேக வச்சு அதில் இருக்கிற மஞ்சக்கருவை எடுத்துகிட்டு வெள்ளைக்கருவு மட்டும் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகை சேர்த்திக்கங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு குருமிளகை லேசாக வறுத்துக்கங்க. குருமிளகை லேசாக வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஜீரகம் 1 டீஸ்பூன் அது இது கூட சேர்த்துட்டு லேசாக வறுத்துக்கலாம். ஜீரகம் லேசாக வறுபட்டுறமே இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் சின்ன பீஸாக பட்டை போட்டேன். ஜீரகம் குருமிளகு பட்டை இது மூணுமே பார்த்திங்கன்னா நல்லா லேசாக வறுபட்டுறதுமே இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு எண்ணெயில் பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதில் சேர்த்துட்டு வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டாங்க. வெங்காயத்தை பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையுமே சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதே இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு தக்காளி பழத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் வதங்கிறதுக்கு இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா தக்காளி பழம் சீக்கிரமாகவே வதங்கிடும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சுண்டை வதக்கியிருக்கேன். இந்த அளவுக்கு தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சுண்டை வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சிடலாம். வச்சுட்டு இதை கூட பார்த்திங்கன்னா நம்ம மசாலா பொடியில் ஆட் பண்ணிடுவோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை ரொம்ப சேர்த்தும் போது நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும். அதனால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு போதும். இது கூட பார்த்திங்கன்னா மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அது போக நம்ம குருமிளகும் ஜீரகமும் பட்டையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க அந்த பொடி இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். நான் மிளகாத்தூள் சேர்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம், குருமிளகும் சேர்த்துருக்கோம். அந்த காரமே போதும்னு சொல்லிட்டு நான் மிளகாத்தூள் சேர்த்துறேன். உங்களுக்கு மிளகாத்தூள் சேர்த்துனா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா பொடியில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்திங்கன்னா வதக்கிட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கால் டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்தும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கிரேவி மாதிரி வரும் பாருங்கள். இப்போ இது கூட நம்ம முட்டை சேர்த்து கிளறும் போது உங்களுக்கு முட்டையில் பார்த்திங்கன்னா நல்லா மசாலெலாம் பிடிச்சி நல்லா ட்ரையாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கியிருக்கேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன்
முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் கிளறி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளேம் வந்து இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவோட பச்சை வாசம் போய் மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா முட்டையில் பிடிச்சிருச்சு பாருங்க. இப்போ நம்ம ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்பீடாக வைக்கும்போது நமக்கு வந்து பிடிச்சிக்கும். அதனால தான் நான் ஸ்பீடாக இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கினேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு முட்டை ஃப்ரை நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமும் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா சாதம் சப்பாத்திக்கெலாம் சைடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சூப்பரான முட்டை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. முட்டையோட வெள்ளைக்கரு வச்சு ஒரு சூப்பரான முட்டை ஃப்ரை ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.